எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈஸியாரில் பெண்கள் போயிட்டு இருக்க காரை 2 கார் துரத்துட்டு போய் என்ன நடந்துச்சு அதை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியாரில் என்ன தான் நடந்துச்சு? ஆக்சுவலி காலத்தூரில் இருந்து ஒரு பொண்ணு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஓகே நம்ம வந்துட்டு காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி யோசிச்சு பாருங்கள், மேபி ஏதாவது ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று காற்று வாங்கலாம், காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக கிளம்பியிருக்காங்க. இதோட டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டு 2 மணி இருக்கும். ஓகே, ஸோ காணத்தூர்லேருந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஈஸியாவில் இருக்க முட்டுக்காடு பாலத்தை தாண்டி போயிட்டுருக்கும்போது, ஆக்சுவலி நான் சொல்கிறத நீங்கள் விஷுவலாக இமேஜின் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இந்த மாதிரி சீன்லாம் நம்ம படத்தில் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் ரியலாகவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. காரில் இந்த கேர்ள்ஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்க போயிட்டுருக்க கார் பார்த்திங்கன்னா ஒரு சுசுகி பலினோ. போயிட்டுருக்கும்போது அந்த பாலத்தை தாண்டி போகும்போது நைட்டு 2 மணி அளவில் பின்னாடி 2 காரு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இவங்களுக்கு தோணியிருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லைட்டாக ஒரு பதட்டம், பயம் இவங்களுக்கு இருக்குது. பார்க்கும்போது ஓகே, இந்த 2 காரும் நம்ம காரை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஸோ ஓகே சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தா இந்த காரு சடனாக, அதாவது ஃபாலோ பண்ணிட்டு வந்த 2 கார் சடனாக ரொம்ப வேகமாக வருது. இது அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓகே இவங்க நம்மளை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். பிகாஸ் சடனாக திடீர்னு 2 காரில் ஃபுல்லாக பசங்க ஒரு காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இவங்க பயத்தில் அண்ட் இன்னும் கொஞ்சம் வேகமாக போகிறாங்க. இவங்க வேகமாக போகிறத பார்த்து அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்த 2 காரில் உள்ளவங்களும் இன்னும் வேகமாக வராங்க. ஸோ இதில் ஒரு காரில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சியோட கட்சி கொடியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன கார் அப்படின்னா, ஒன்று மஹேந்திரா கார், இன்னொன்று வந்துட்டு டாடா சுசுகி. ஓகே, ஸோ காரு போயிட்டுருக்கு. இவங்க வேகமாக போகிறாங்கன்னு இவங்க அதை விட ரொம்ப வேகமாக பின்னாடி துரத்தி வந்துட்டுருக்காங்கங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு காரு முன்னாடி போய் சடனாக இந்த இடத்துல அப்படி நின்றுச்சு. இந்த கேர்ள்ஸ் வந்துருந்த காரு இப்படி நின்றுச்சு. இவங்க இன்னொரு காரில் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க இந்த காரை தாண்டி தான் போகணும், இல்லைன்னா இவங்க பின்னாடி தான் போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் காரு நிற்கிது. பொண்ணுங்க வந்த கார் இந்த இடத்துலையும், பசங்க வந்த ஒரு கார் அவங்கள ஓவர்டேக் பண்ணி சடனாக இந்த மாதிரி பிளாக் பண்ணி நின்றுச்சு. யோசிச்சு பாருங்கள், இந்த டைமில் அந்த காரில் வந்துட்டுருக்க அந்த கேர்ள்ஸ் என்ன சுச்சுவேஷன் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு. இவர் இந்த மாதிரி காரை நிப்பாட்டது மட்டும் கிடையாதுங்க, அங்கேருந்து ஒரு பையன் வேகமாக ஓடி வந்திருக்கான். ஓடி வந்து இந்த கேர்ள்ஸ் இந்த காரோட கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடியை டப்னு தட்டியிருக்கான். உள்ள பொண்ணுங்க ஆல்ரெடி அவங்க பயத்தில் உறைஞ்சி போயிருப்பாங்க. சடனாக இப்படி காரை நிப்பாட்டிட்டு ஒருத்தர் வேகமாக வந்து கார் கண்ணாடியை தட்டுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். ஸோ இவங்களுக்கு லிட்ரலி ரொம்ப பயத்தில் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. பிகாஸ் அந்த ஆப்போசிட்டில் இருந்த பையன் வந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு சம்திங் தப்பாக பிஹேவ் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேகமாக ரிவர்ஸில் பின்னாடி போயிருக்காங்கங்க. இவங்க பின்னாடி போனதை பார்த்துட்டு அப்போ கூட அவனுங்க விடலை. இவனுங்க திரும்பவும் கார் எடுத்துகிட்டு திரும்பவும் சேஸ் பண்ணி துரத்தி போகிறது மட்டும் இல்லாமல் அந்த தகாத வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு திட்டி, அதாவது அந்த கண்ணாடி கதவை தட்டும் போது சம்திங் ரொம்ப தப்பாக பேசியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் திரும்ப சேஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் இங்கே யாராவது பக்கத்தில் வீடு கதவு யாராவது திறந்து வச்சுருந்தாங்க, ஓகே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தோணியிருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த காரில் வந்துட்டு இருந்த ஒரு கேர்ள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே பயப்பட வேணாம், அந்த சுச்சுவேஷன் போய் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தைரியத்தில் மற்றவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓகே இதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை அவங்க உள்ள ஒரு பொண்ணு அதை வீடியோவும் எடுத்து ரெக்கார்டும் பண்ணியிருந்துருக்காங்க. ஓகே, ஸோ கார் பின்னாடி போயிடுச்சு. அப்போ கூட அவங்க விடாமல் துரத்தி பின்னாடி திரும்ப வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அப்பவும் விடலை. தகாத வார்த்தைகள்லாம் பேசியதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்தவங்க அங்கே உள்ளவங்க வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு ரகலை நடந்து தான் இவங்க போனாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த கேர்ள்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காணத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் அன்றைக்கி நைட்டே கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் போலீஸு அதுக்கு ரியாக்ஷன் எடுக்காமல் அவங்கள கூப்பிட்டு ஓகே அப்படின்னு பேசி அனுப்புனதாகவும்,
அதனால் அதாவது திமுக கட்சியிலேருந்தும் சம்திங் பேசி ஓகே இந்த கேஸ் அப்படியே ட்ராப் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வேறு ஆப்ஷன் இல்லாமல் மீடியாவில் இதை அப்லோட் பண்ண மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஓகே, ஸோ இது நடந்தது. போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பள்ளிக்கரணை துணை கமிஷனர் அவர் என்ன சொல்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண உடனே நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம். அண்ட் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த கேர்ள்ஸு நைட்டு 2 மணிக்கு காணத்தூரில் இருந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது ஈஸியாக அந்த பாலத்தை க்ராஸ் பண்ணும்போது, அதாவது கேர்ள்ஸ் காரு இந்த பசங்க வந்துட்டு காரை உரசிடுச்சான். உரசுனால இந்த பசங்க அவங்கள ஓவர்டேக் பண்ணி போனதாகவும் அண்ட் இந்த பசங்க தண்ணி அதாவது சரக்கு எதுவும் அடிக்கலை. அண்ட் இந்த கட்சியில் மாட்டியிருந்த அந்த திமுக கொடி இருக்குல்ல, அதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதாவது அந்த கார் டிரைவர் தான் அதை மாட்டியிருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோல்கேட்டில் இந்த கட்சி கொடி இருந்துச்சுன்னா விட்டுருவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் மாற்றிருக்காரு. அண்ட் இதுக்கும் திமுக கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, கட்சியினருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு போலீஸ் தரப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது, நாங்கள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்த உடனே சம்பவத்துக்கு உடனே போயிட்டு அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்து நாங்கள் அரெஸ்ட்டும் பண்ணிட்டோம். 2 காரையும் பிடிச்சிட்டோம். ஒரு கார் அதாவது மொத்தம் 7-8 பேர் தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்க 7 பேரில் போலீஸ் 7 பேர் சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு 4 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். இன்னும் 3 பேரை தேடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பேர் அங்கே உள்ள காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஒருத்தர் வெளிமாநிலத்தில் படிச்சுட்டு இருக்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொருத்தர் படித்து முடிச்சுட்டு ஜாபில் இருக்க ஒருத்தர். ஸோ இவங்க தான் காரையும் சேஸ் பண்ணிட்டோம். அதில் ஒருத்தருக்கு ஆல்ரெடி 2 கேஸ் அவர் மேலே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த காரை சேஸ் பண்ணுற ஒருத்தர் வந்து சத்குரு. இவர் வந்துட்டு வேற ஒருத்தர்கிட்ட காரை வாங்கி இந்த ஓனருக்கு காரை கொடுக்காம அது ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ நாங்கள் 2 காரையுமே பிடிச்சிட்டோம். 4 பேரை அரெஸ்ட்டும் பண்ணிட்டோம். புலன் விசாரணையில் இதெல்லாம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இன்னமும் புலன் விசாரணை நடந்துகிட்ருக்கு. அப்போ தான் எங்களுக்கு முழு டீட்டெயிலும் தெரியும். அண்ட் நாங்கள் அந்த பெண்கள்கிட்ட நீங்கள் நைட்டில் இந்த டைமில் எதுக்கு வெளில போனீங்கன்னு கேட்கவே கிடையாது. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே நாங்கள் கேஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் என்ன நடந்துச்சு, எது உண்மை எது போய். ஸோ போலீஸ் ஒரு தரப்பில் சொல்லிட்டாங்க அண்ட் கேர்ள்ஸ் அவங்க தரப்பில் சொல்லிட்டாங்க. அண்ட் இதை நிறைய கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஆப்போசிட் பார்ட்டிலாம் சொல்லுவாங்க, திமுக ஆட்சியில் என்னதான் நடக்குது, ஏற்கனவே சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இங்கே திமுக கொடி அதாவது கட்சி கொடி தான் இந்த மாதிரி பெண்களை துரத்திட்டு போகிறாங்க. அண்ட் நைட்டில் பெண்கள் எதுக்கு இந்த நேரத்தில் வெளில போனாங்கன்னு போலீஸ் கேட்குறாங்க. ஏன் இந்த இடத்துல பெண்கள் போனால் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, நைட்டில் பெண்கள் வெளியே போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டேட்மெண்ட் வருது. அண்ட் ஆக்சுவலி காரை வரசவே கிடையாது. இது முழுக்க முழுக்க போலீஸ் தரப்புன்னு சொல்லப்படுது. அவங்க வந்துட்டு சரக்கு அடித்தாங்கன்னு கேர்ள்ஸ் சைடில் சொல்கிறாங்க. அண்ட் காரை உரசினதான் அவங்க எந்த இடத்துலையுமே சொல்லலை. காரை உரசினதான் அவங்க எந்த இடத்துலையுமே சொல்லலை. பட் போலீஸ் காரை உரசுனால தான் இந்த மாதிரி இஷ்யூ. ஓகே, காரை உரசுனதாகவே இருக்கட்டுமே. உரசுனா இந்த மாதிரி சேஸ் பண்ணிட்டு போவீங்களா நடு ரோட்டில்? அது மட்டும் இல்லாமல் கார் கண்ணாடியை தட்டி தகாத வார்த்தையில் பேசுவீங்களா? இது சரியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும். பிகாஸ் ஜான்வரி 25லேருந்து சட்டம் மாற்றப்பட்டிருக்கு. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் அதுக்கு சட்டம் மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த முதலமைச்சர் வந்துட்டு அவரோட சபையில் பேசினார் அண்ட் ஆளுநரும் இதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அதை பற்றி உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசுகிறேன். ஆனால் அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலி பெண்களை துரத்திட்டு போகக்கூடாது, அவங்க பின்னாடி போகக்கூடாது. அப்படி போனால் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சட்டம் சொல்லுதுங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு கண்டிப்பாக 5 வருஷம் அண்ட் அபராதமும் கூட 5 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும். அண்ட் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.